வெல்கம் பேக் டு மை சேனல். நல்ல மொறுப்பான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை ஃபஸ்ட்டு பீல் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி வச்சுட்டு ஒரு இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்லைஸ் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக கோடு போட்டுக்கோங்க. அப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கரெக்டாக கிடைக்கும். இது ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை பீல் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்ப வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு துணியை வச்சு இப்போ லைட்டாக கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும், அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் இதை மாற்றிட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளார் இல்லை ரைஸ் ஃப்ளார் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க போதும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹை ஹீட் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போடுங்க. போட்டதும் இந்த மாதிரி பொரியணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு இது ஃப்ரை ஆகிட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. எனக்கு இன்னொரு பேட்சும் உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பொரித்து இதை எடுத்துட்டதுக்கப்புறம் ஆயிலில் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்த அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இப்போ உள்ளே போடுங்க. போட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போதே எடுத்துடுங்க. என்னோடய கிட்ஸ்க்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் பிடிக்கும், அதனால் நான் ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டு எடுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பெப்பர் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த பிளேட்டே காலி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.